கன்னியாகுமரி ஸ்லாங்கில் சாப்பாட்டுக்கு என்னெல்லாம் பேர் இருக்குது, அதாவது வெளியூர் மக்கள் சொல்கிறதுக்கும் கன்னியாகுமரி மக்கள் சொல்கிறதுக்கும் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி ஸ்லாங் அப்படிங்கிறது எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அங்கே ஒன்றும் இல்லை, நிறைய ஸ்லாங் இருக்குது. அது ஒரு ஸ்லாங்கு கேட்குறதுக்கு மலையாளம் போல் இருக்கும், இன்னொரு ஸ்லாங் கொஞ்சம் திருநெல்வேலி இது மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இதில் கன்னியாகுமரி மார்த்தாண்டம் ஸ்லாங்கை வச்சு பார்க்க போகிறோம். அதாவது TN75 இந்த கேரளாவோட ஒட்டி இருக்குது, அந்த கன்னியாகுமரியோட ஒரு பாதி. அப்போ அந்த TN75 ஸ்லாங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதில் அந்த சாப்பாட்டுக்கான இதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு எடுத்து இன்னும் ஒவ்வொரு வீடியோவாக கன்னியாகுமரி அந்த ஸ்லாங்கில் என்னெல்லாம் இதுக்கு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அவள் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த சாப்பாட்டு இதில் என்ன அப்படின்னா, வெளியூர் மக்கள் அப்பளம் அப்படின்னு சொல்கிறது கன்னியாகுமரியில் பப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் நீங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டாச்சா இல்லை காலை சாப்பாடு சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க கன்னியாகுமரி இந்த ஸ்லாங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காப்பி குடிச்சாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது காலையில் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு காப்பி குடிச்சாச்சா. காப்பி குடிச்சாச்சா அப்படின்றது நம்ம டீ காஃபி அது இல்லை, அவங்க காலையில் சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறதையே காஃபி குடிச்சாச்சா அப்படின்னு தான் கேட்குறாங்க. காப்பி குடிச்சாச்சான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி மற்ற ஊரில் எல்லாம் இப்போது நம்ம கறி எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கிறோம் அல்லது இட நாட்களில் கறி எடுக்கிறோம் அப்படின்னா, கறி அப்படிங்கிறது நம்ம இந்த மட்டன் சிக்கன் அதுதான் கறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையே இந்த ஊர் மக்கள் கறிக்கு பதிலாக இறைச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரை இறைச்சினா என்னென்னா மட்டன் சிக்கன் அதே மாதிரி பீஃபு இது எல்லாமே அவங்க இறைச்சின்னு சொல்லுவாங்க. வெளியூர் மக்கள் கறின்னு சொன்னால் இவங்க இறைச்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம வெளியூர் மக்கள் குழம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ மீன் குழம்பு, சாம்பார் குழம்பு, அதே மாதிரி சிக்கன் குழம்பு, இப்படி நிறைய குழம்பு வச்சுருக்காங்க. இதையெல்லாம் கன்னியாகுமரியில் அந்த மார்த்தாண்டம் பகுதி மக்கள் கறின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே கறின்னு சொல்கிறத இங்கே இறைச்சின்னு சொல்லுவாங்க, இங்கே குழம்புன்னு சொல்கிறத இங்கே கறின்னு சொல்லுவாங்க. மீன் கறி, பருப்பு கறி, சாம்பார் கறி, இப்படி ரொம்ப வித்தியாசமாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே மரவள்ளி கிழங்குன்னு சொல்கிறத இங்கே மரிச்சினி கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரைன்னு நம்ம சொல்லுவோம். முருங்கைக்கீரைன்னு வெளியூரில் சொல்கிறத இலைக்கறி அப்படின்னு சொல்கிறாங்க. இலைக்கறி அதில் கூட கறி வந்துடுது. அதே மாதிரி நம்ம செவ்வாழை பழம்னு வெளியூர்காரங்க சொல்கிறத செந்துளுவம் பழம் அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இங்கே வெளியூரில் துவையல்னு சொல்கிறத கன்னியாகுமரி அந்த மார்த்தாண்ட பகுதி மக்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மந்தி அப்படின்னா அந்த சம்மந்தி அது இல்லை, துவையல் அப்படின்னா இங்கே சம்மந்தி. அதே மாதிரி ஊறுகாய் அப்படின்னா இங்கே அச்சார். இங்கே தண்ணீர் சொல்லுவோம், அங்கே கன்னியாகுமரியில் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளம் குடிச்சாச்சா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த வெளியூர் மக்களுக்கு சர்க்கரை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நம்ம இந்த டீ காஃபிலெலாம் சர்க்கரை போட்டுக்கிறது சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. இங்கே கன்னியாகுமரியில் அதை சீனின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாயசத்துல எல்லாம் வெல்லம் போடுவோம் இல்லை, அந்த வெல்லத்தை இங்கே கன்னியாகுமரியில் சர்க்கரைன்னு சொல்கிறாங்க. இப்படி சாப்பாட்டிலே அவங்க நிறைய வித்தியாசமாக வச்சுருக்காங்க. அப்போ இது பார்ட் 1 வீடியோ. இதிலே இன்னும் நிறைய வீடியோ வர இருக்குது. இது கேட்க வித்தியாசமாக இருக்குது. இல்லை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் வெளியூர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.